வீடியோவை பாருங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இவர் சோசியல் மீடியாவில் பயணிக்கிற ஒரு நபர் தான். பட் இவர் சொல்கிற அந்த விஷயம் ஒரு உண்மை மாதிரி தெரியும், ஆனால் அது உண்மை கிடையாது. அது ஒரு ஊடகமான உண்மை மாதிரி தெரிகிற ஒரு விஷயம். கேளுங்க, நான் கடைசி அதை விளக்குறேன். ₹15 நான் இங்கே தான் வாங்கினேன், பாரிஸில் தான் வாங்குறேன். 12 ரூபா to 15 ரூபா. If I say I sold this product for ₹1000, do you believe it? I have sold ஒரு கல்யாண மண்டபம் வாங்குற அளவுக்கு இந்த ஸ்பூனை மட்டும் வித்து வாங்கியிருக்கேன்னா நீங்கள் நம்புவீங்களா? You don't believe it, right? So அந்த நெக்ஸ்ட் போட விஷயம். You see the price here, $18. உங்களுக்கு கால்குலேட்டர் இருந்தால் செக் பண்ணி பாருங்க. இது 12 ரூபா தான் இந்த ஸ்பூனு. I make it like engrave like ₹3, ₹5 போடுவேன். எவ்வளோடா இருக்கு? $18 into 86னா 1500. ஸோ அவ்வளோதான். ஸோ as simple as that. ஸோ 12 ரூபா from ₹1500. I sold more than ஒரு 10 லட்சம் ஸ்பூன் மேலே விற்றுருப்பேன். ஸ்பூன் மட்டும் சொல்கிறேன். ஸ்பூனுங்கிறது என்னோட ஒரு ப்ராடக்ட். அப்போ எத்தனை ப்ராடக்ட் விற்றுருப்பேன் பார்த்துங்க. ஸோ அப்போ இது மாதிரி this is how I grown my $0 to $1 million company like in 2-3 years. சார் மேடம் இவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல, அதாவது ₹1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 18 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படணும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. See, I think in a different way. That's not the way. That's not, சில பேத்துக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதை வந்து யார் எதை அப்சர்வ் பண்றாங்கன்றதை பொறுத்து. ஒரு ஸ்டோரி கூட சின்னதாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுவாங்களாம், சரக்கடிக்கு போறப்ப ஒரு பணக்காரர் வந்து அவங்க உட்காந்துருக்கார். அவர் வந்து சரக்கு அடிச்சுட்டு he gave a ₹2000 tips to the server. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு போய் 2 பேரும் அதே இடத்துல மீட் பண்ணுறாங்க. அண்ட் that guy was a server in that restaurant. சரி, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ சொன்னான் அவன், நம்ம 2000 ஞாபகம் இருக்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சரக்கடிக்கு வந்தோம். அப்போ வந்து அவனுக்கு இந்த சர்வருக்கு பார்த்தியா ₹2000 ஒருத்தர் டிப்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இது மாதிரி எத்தனை பேர் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க அன்றைக்கி மட்டும் நம்ம நைட் உட்காந்துருக்க மாட்டேங்கும். அப்போ எவ்வளோ காசு சேர்த்திருப்பாரு. ஸோ அப்போ அவரை இன்ஸ்பயர் பண்ண, அதுக்கு எப்படி பார் டெண்டருக்கு வேணும், எப்படி இந்த ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு வரணும்னு சொல்லி தேடினேன். ஐ பிகம் தேட் அப்படின்னா. நீ என்னடா பண்ணுற அப்படின்னா, நீ அவரை பார்த்த ஒரு சர்வருக்கே ₹2000 டிப்ஸ் கொடுக்குறான்ல, இவன் எப்படா ஆனான்றதை நான் அவனை ஃபாலோ பண்ணேன். ஐ பிகம் லைக் மில்லியனியர் நவ் அப்படின்ற மாதிரி பார்த்தானே. அதாவது நான் வந்து 2 பேர் பார்க்குறாங்க, 2 பேர் 2 கதை சொல்கிறாங்க. ஐ சே லைக் ஒருத்தர் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும், ஒருத்தர் ₹1 கோடி சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள பார்க்கல. இன்னொருத்தர் சொல்கிறான், நான் ஒரு செட் ஆஃப் பீப்புளை ஃபாலோ பண்ணுறேன் யூஎஸில் ஒரு இதெல்லாம். they are not talking about millions billions எல்லாம் பேசல. அவங்களாம் வேற லெவலில் பேசுகிறாங்க. அவனுக்கு பேசுகிறதெல்லாம் இட்ஸ் அச்சீவபிள் டார்கெட்டாக இருக்குது. எனக்கு வந்து அவங்கள வந்து நான் ஃபோக்கஸ்டாக பார்க்குறேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே, இட்ஸ் மணி இஸ் நாட் அபவுட் ஹவ் யூ திங்க் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேனே தவிர இட் இஸ் நாட் அபவுட் இட் இஸ் ரியலி அ பிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆங்கிளில் நான் பார்க்கல. ஸோ தென் சம்ஹவ் ஐ மேட் லைக் என்ன சொல்கிறது, அதுலேருந்து என்னோட ஒரு கல்யாண மண்டபம் வாங்கினேன். அப்புறம் ஒரு ரெசார்ட்ஸ் ஒன்று கட்டினேன் கோயம்புத்தூரில் வந்து. இப்போ ரீசெண்டாக அம்பானி வந்தார்னு சொன்னாங்கல்ல. ஸோ ஐ மேட் தட் ரெசார்ட். அதோட ஸ்டோரி வாஸ் அ வெரி பிக். இது நிர்மலா சீது ஸ்பூன். இது இந்தியாவில் இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோவில் இந்தியாவில் சில பொருட்களை வாங்கி மேலை நாடுகளில் அவர் வந்து விற்பனை செய்கிறார். அந்த விற்பனை செய்வதன் மூலம் அவர் லாபம் ஈட்டுறாரு. அவர் சில பொருட்களை காமிப்பார். இப்போ இன்றைக்கி அவர் ஒரு ஸ்பூனை காமிச்சார். முதல் தகவலை பார்ப்போம். அந்த ஸ்பூன் இங்கே இவ்வளோ விலைக்கு இருக்குது. இந்த விலையை வந்து அமெரிக்க ரூபாய் மதிப்பில் மாற்றுகிற பொழுது அது இவ்வளோ ரூபாய்க்காக அது மாறிவிடுகிறது. ஸோ அதனால் எனக்கு பெத்த லாபம் கிடைக்கிறது. அதனால் லாபம் பண்ணுவது அல்லது தொழில் செய்து தொழிலிலிருந்து பொருளீட்டுவது என்பது நம்மளால் முடிந்தால் முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்ஸை அவர் சொல்கிறார். அது பேச்சளவில் அல்லது வந்து ஒருத்தனை உத்வேகப்படுத்துகிற அளவில் அது சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் அதை தான் செய்வேன். ஆனால் ஒரு ரியாலிட்டியாக ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருவராக அல்லது ஒரு புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு நபருக்கு இது சரியான வழிகாட்டுகிற அறிவுரைகள் அல்ல. ஏன்னா இப்போ இங்கே இந்தியாவில் ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா இப்போ பக்கமான உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். தக்காளிகள் வீணடிக்கப்படுவதை பார்க்க முடியும், தர்பூசணிகளை வீணடிக்கப்படுவதை பார்க்க முடியும். இப்போது அந்த பொருள் விளைந்த ஒரு பொருள் தான். ஆனால் அந்த பொருளை அதோட மார்க்கெட்டில் கொண்டு போய் அதை பொருளை பணமாக்க முடிவதில்லை. ஏன்னா அது கூடுதலாக இருக்குது, இல்லைன்னா மிக விலை குறைவான நிலைக்கு அது போகுது. அப்போ அந்த பொருளை எங்கே அது தேவை இருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுலையும் சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் அது விலைக்கு போகிறதில்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற இந்த ஸ்பூனை அமெரிக்காவில் எங்கே விற்றா அது இவ்வளோ விலைக்கு விற்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ அமெரிக்காவில் உங்களுக்கு தொடர்புகள் இருக்கணும். இப்போ இந்தியாவிலிருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுடைய பையர் என்று சொல்லப்படுகிற நாணயமான பொருளாதார பரிவர்த்தனைகளை சரியாக செய்யக்கூடிய
கொள்முதல் செய்யக்கூடிய அந்த பையர் என்பவரை விட வெளியில் தெரிவிக்க மாட்டாங்க. இப்போ இவரிடம் நீங்கள் இந்த ஸ்பூனை யாரிடம் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அவர்கள் எங்கே விற்பனை செய்கிறார்கள், இத்தனை ஸ்பூனை விற்றதாக சொல்கிறார்கள், அந்த பையரை உங்களால் பிடிக்க முடியாது. அவருக்கு அந்த பையர் கிடைத்திருப்பார். ஏதேனும் ஒரு வழியில் முன் வழியாகவோ இல்லை அவருடைய சொந்தம் வழியாகவோ ஏதேனும் ஒரு அடிப்படையில் அவருக்கு அது கிடைத்திருக்கும். அதுதான் அதுபோல் இந்த வீடியோ ஒரு அரை பொய்யும் அரை உண்மையையும் கொண்டதாக இருக்கிறது. இதை முழுக்க நீங்கள் இது பண்ணிடக்கூடாது, அதாவது நம்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு சர்வர் கதையை சொன்னார். ஒரு சர்வரையும் ஒரு பணக்காரனையும் நம்ம பார்க்கிற பொழுது ஒரு பணக்காரனை நீங்கள் பார்க்க முடியும், அவனை நீங்கள் பின்தொடர முடியும், ஆனால் நீங்கள் பணக்காரனாகிவிட முடியாது. ஆனால் ஒரு ஏழையாக முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே. ஆனால் ஒரு பணக்காரன் ஆவதற்கும் பணக்காரனாக நீடிப்பதற்கும் செல்வமை சேர்ப்பதற்கும் சேர்த்த செல்வத்தை காப்பதற்கும் அல்லது செல்வம் ஈட்டிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த செல்வம் குறையாத செல்வமாக திரும்பவும் நம்மிடம் வந்து அந்த செல்வம் பன்மடங்கு பெருகுவதற்கோ அல்லது வேறு முதலீடுகளுக்கு மாறுவதற்கும் உங்களுக்கு அதற்கான அறிவும் அது தொடர் அறிவுகளும் இந்த பொருளாதார சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளியில் இருக்கிற ஒரு தொழிலாகவோ அல்லது அந்த உங்களிடம் இருக்கிற பணம் இந்த சூழலில் சிக்கி காணாமல் போகாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலில் இருக்க முடியும். ஆக மேடை ஏறி எதை வேண்டுமானாலும் நம்மளால் சொல்லிவிட முடியும். இவருடைய சொல்லுகிற இந்த வீடியோ என்பது ஒரு முழுக்க நம்பகத்தன்மை கொண்டது அல்ல. அதனால் இதை முழுக்கவும் நம்பி ஆகா இது சாத்தியமானது, மிக எளிதாக நம்ம பணம் ஈட்ட முடியும் என்று யாரையும் நம்பினீர்கள் என்று சொன்னால் அது முழுக்க முட்டாள்தனத்தினுடைய ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். நன்றி.